இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வசனம் நியாயாதிபதிகள் 11:30. அப்போது பெய்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலை பெய்தா 10வது நியாயாதிபதியாக நியாயம் தீர்த்தார். அவர் 6 ஆண்டுகள் நியாயாதிபதியாக இருந்தார். தன் குடும்பத்தாராலே வெறுத்து தள்ளப்பட்ட பெய்தாவை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமாம், அன்பான சகோதர சகோதரிகளே, பெய்தா இஸ்ரேல் மக்களுக்காக போரிட்டு அம்மோன் புத்திரரை முறியடித்தார். அப்போது அவர் ஒரு பொருத்தனை செய்கின்றார். நான் சண்டையிலே ஜெயித்து நான் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வ தகன பலியாக செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி அவன் வீட்டுக்கு வரும்போது அவளுடைய குமார்த்தி தம்பூர் வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனின்படியே அவளுக்கு செய்தான். பெய்தாவின் விசுவாசத்தை வேதம் பாராட்டுகிறது. Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on our knees. Thanks for watching. Like, share, subscribe.